காலைதோறும் ஜீவ வார்த்தை நேயர்களே, காலை வணக்கம். ஒரு முதியவர் தினமும் 2 மண் பானைகளை பயன்படுத்தி தண்ணீர் கொண்டு வருவார். ஒரு பானை பூரணமாக இருந்தது, ஆனால் மற்றொன்று ஒரு சிறிய அளவில் உடைந்திருந்தது. தினமும் முற்றிலும் நல்ல பானை முழுவதும் தண்ணீரை வீட்டிற்கு கொண்டு சென்றது, ஆனால் உடைந்த பானை பாதி தண்ணீரை மட்டுமே கொண்டு செல்ல முடிந்தது. ஒருநாள் உடைந்த பானை வெட்கப்பட்டு முதியவரிடம் கூறியது, "என்னால் முழுமையாக வேலை செய்ய முடியவில்லை. நான் உங்களுக்கு பயனற்றவனாக இருக்கிறேன்." முதியவர் சிரித்துக்கொண்டு சொன்னார், "நீ பாதையில் ஒரு பக்கத்தில் அழகான மலர்களை பார்த்தாயா? உன்னால் கசியும் தண்ணீரால் அவை மலர்ந்தன. நீ பயனற்றவன் இல்லை. உன் குறைபாடு ஒரு பாக்கியமாக மாறியுள்ளது. அவ்வாறே நீங்கள் பயனற்றவர் என்று உங்களை நினைக்காதீர். தேவன் உங்களை படைத்ததற்கு ஒரு நோக்கமுண்டு." கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது. எரேமியா 1:5, "நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்" என்று சொன்னார். ஆமேன். அல்லேலூயா.